ஓம் நம சிவாய். வணக்கம். நிறைய பேர் வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பிரதர் வந்து எனக்காக நீங்கள் வந்து உங்கள் பூஜா ஸ்பேஸ் காட்டுங்க அப்படின்னாரு. ஸோ அவருக்காகவும் தான். அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் காளி வச்சு வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து காளி ஃபோட்டோவை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுன்றது நல்லது. அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அபிராமியாக வச்சுக்கலாம், இல்லை மகாதேவர் பார்வதி தாயார் ஒன்றா இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்கள் காளி மந்திரம் மட்டும் ருத்ராட்சம் யூஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டு வரலாம். அப்புறம் இங்கே வந்து கருங்குட்டி இருக்கார், விஷ்ணுமாயா அம்மா, இவங்க தான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு ஃபஸ்ட்டு பைரவர் தான் வந்தாருன்னு. முதல்ல வந்தது பைரவருக்கு அப்புறம் புள்ளையார். பைரவருக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் நடந்தது. அப்போ அவங்க புள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் மேரேஜ். ஸோ அப்போ கும்பிட முடியல. ஆனால் எனக்கு மனசு கேட்கல, கண்டிப்பாக புள்ளையாரை வந்து குழந்தைக்கு வாங்கி ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் ஸ்வீட் அப்படின்னு ரொம்ப ஆசைன்றதுனால வாங்கினது. இந்த புள்ளையார் வந்த பிறகு தான் எனக்கு வாராகி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மாவோட ஃபோட்டோ வந்து பெட்ரூம்லலாம் பார்க்கும்போது ரொம்ப பயம். கோலவிழியம்மன் கோயில் வந்து மயிலாப்பூரில் இருக்குது. அங்கே இருக்கிறது பத்ரகாளி தான். ஆனால் பட் அங்கே கல்லில் பார்க்குறதுக்கும் அம்மாவை இப்படி பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ். அது எப்படின்னா, அம்மா வந்து இந்த மாதிரி பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு காளி ஃபோட்டோ இப்படி தான் இருக்கணும். வேறு ஏதாவது ஃபோட்டோ பார்த்தோன்னா இது என் காளி இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் காட்டேரி அம்மா. இங்கே வந்து சிவனோட 4 குழந்தைங்களுமே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா ஃபஸ்ட்டு பூஜை வந்து உச்சிஷ்ட கணபதிக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஐயப்பன் வந்து ஒய்ஃபோடு இருக்காங்க பாருங்கள். ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொரு ஒய்ஃப் இல்லை. ஐயப்பனுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் பேர் பூர்ணகலா புஷ்கலா. ஸோ இவங்க வந்து புஷ்கலா தேவி. அப்புறம் இன்னொரு தேவதைகள். இவங்களுக்கு இப்போது நிறைய பேர் என்னோடய பூஜா ரோட்டீன் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பூஜை வந்து காலையில் வந்து பெருமாள் தாயாருக்கு, ஆஞ்சநேயருக்கு, முருகருக்கு தான். ஈவினிங் அதே மாதிரி மத்தியானம் வந்து ஒரு 11 o'clock இந்த டைமில் வந்து அம்மா வந்து நான் சாப்பிட வச்சுருவேன். ஏன்னா அம்மா பசி தாங்க மாட்டாங்க. ஸோ நைவேத்தியம் எல்லாருக்குமே வந்து 11 o'clock தான். இப்படி பாருங்கள். ஏர்லி மார்னிங் பூஜை வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பூஜை வந்து நான் சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் பூஜை முடிச்சுட்டு ஹனுமான் சாலிசா படிப்பேன். அப்புறம் சுந்தர்கண்ட் படிப்பேன். அது எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நினைக்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருங்க, பேர் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்ரீ வெங்கடேச மங்கள சாசனம் இது படிப்பேன். அப்புறம் இங்கே வந்து அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மிக்கு உண்டான பூஜை வந்து ஏர்லி மார்னிங். இன்னும் கொஞ்சம் தேவதைகள், ஹனுமானும் நீம் கரோலி பாபாவும். எனக்கு ஒருத்தவங்க வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நீம் கரோலி பாபாவை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நீம் கரோலி பாபா நானும் ஃபஸ்ட்டு கும்பிடும் போது அவர் வந்து ஆஞ்சநேயரோட ஸ்வரூபம் அப்படின்னாங்க. அவரை பற்றி நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து, அதாவது ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் ஐஃபோன் வந்து அவருக்கு பேர் ஆப்பிள் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணம் வந்து இவருக்கு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ அவங்க வந்து டெஹ்ராடூனுக்கு வந்து வந்திருந்தாங்க போல். வந்துட்டு அவங்க பாபாவோட பிளெஸிங்ஸ் வாங்கின பிறகு தான் அவங்க ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களாமா. இவருக்கு ஆப்பிள் பிடிக்குன்றதுனால தான் ஆப்பிள் வச்சாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிது. அதனால நான் வந்து இவரை வணங்க ஆரம்பித்தேன். பட் இவரை வணங்க ஆரம்பித்த பிறகு நம்ம கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம நினைப்போம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் அவங்களாம் வந்து நல்லவங்க கிடையாது. உன்னோட லைஃப்பில் வந்து இவங்க தான் இருக்கணும், இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணது யாருன்னா பாபா தான். கண்டிப்பாக காளிக்கு அப்புறம். ஏன்னா நம்ம அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் கும்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி எனக்கு புட்டபர்த்தி பாபானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி சொத்தாமா ப்ராப்பர்ட்டி, அதை வந்து அவர் மக்களுக்காக எழுதி வச்சிட்டாரு. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அவரோட குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்குமே அவர் வந்து அதுலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்கல. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்புறம் இங்கே பக்லாமுக்கி, இவங்க வந்து சந்தோஷி மாதா பிள்ளையார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தை சோட்டானி கரையம்மன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ மார்னிங் வந்து இப்படி தான் எனக்கு ஒரு நாளைக்கு, அதனால தான் ஒரு சில டைம் ஃபோன் எடுக்க முடியல. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து இவங்களுக்கெல்லாம் பூஜை, பெருமாள் தாயாருக்கு, உச்சிஷ்ட கணபதிக்கு, குழந்தைங்களுக்கு 11 o'clock அம்மாவுக்கு, ஈவினிங் 4 o'clock 5 o'clock வந்து ஸ்ரீ சக்கரமுக்கு, சிவலிங்கமுக்கு பூஜை. அதே மாதிரி நைட் வந்து வேல்மாறல். என்ன நடந்தாலும் நான் வேல்மாறல் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். ஸோ 9:30 ஷார்ப், இட்ஸ் ஒன்லி ஃபார் முருகர்.
ஸோ வேல்மாறல் படித்து அப்புறம் இன்னும் ஒரு தமிழில் ஐ திங்க் இட் சவுண்ட்ஸ் ஸோ குட் ஃபார் மீ டு சிங் தட் சாங். சலிப்புற்றம் பெருக்கச்சன் சலித்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங். ஸோ அது நான் பாடுவேன். எல்லாமே நைட் தான், முருகர் வழிபாடு. அப்படி அது ஏன் எனக்கு அந்த நைட் டைம் செட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் பெட்ரூமில் வந்து கொல்கட்டா காளி வச்சுருப்பேன். ஸோ அவங்கள வந்து அவங்க பக்கத்தில் தான் அங்கே முருகரும் இருப்பார், பாலமுருகன் இருப்பார். ஒரு 3 years முன்னாடி நான் வந்து அதை அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டேன் நைட் 9:30. ஆனால் அது இப்போ வரைக்கும் அப்படியே பழகிட்டே இருக்கேன் அந்த கண்டினியூட்டி, டச் வுட். ஸோ இப்படி தான் என்னோடய பூஜா ரொட்டீன் இருக்கும். நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு. நான் மாந்திரிக பூஜை எடுக்கிறத விட நான் ரெகுலராக பண்ணுற பூஜை தான் ஜாஸ்தி. ஐ ப்ரிஃபர் இட் ஆல்சோ. நான் வந்து ஒரு மாதத்துக்கு நிறைய பூஜாஸ் வந்தால் நான் ஒரு சில பூஜாஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அவாய்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம தொடர்ந்து மாந்திரிக பூஜையை பண்ணிகிட்டு இருந்தால் என்னால் இங்கே வந்து என்னோடய பூஜா ரொட்டீன் வந்து கரெக்டாக பார்க்க முடியாதுன்றதுனால முக்கால்வாசி நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே அம்மா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே, நீங்கள் காளியோட நிறைய பேர் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அம்மாவோட பேசி பேசி பழகிட்டிங்கன்னா அவங்க உங்கள் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு காளியை வந்து இந்த ஸ்வரூபத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்தா மட்டும்தான் நான் வந்து எங்கள் அம்மான்வேன். வேறு ஏதாவது காளி ஃபோட்டோ பார்த்தா எனக்கு வந்து பிடிக்காதுன்னு இல்லை, என் மனசை ஏற்றுக்காது. ஸோ அந்த மாதிரி அம்மா வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுன்னுவாங்க. இப்போ வரைக்கும் காளி மேலே ப்ராமிஸ், காளிக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீ எப்போவுமே என் கூட இருக்கணுமான்றது மட்டும்தான் நான் கேட்பேன். அதே வந்து எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்கணும், இல்லை ஒரு பண கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காளி முன்னாடி வந்து நான் அழமாட்டேன். அம்மா வந்து என்னை பார்த்து மனசு வருத்தப்பட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பட் சிவன் கிட்ட நான் கேட்பேன், காளிக்கிட்ட கேட்க மாட்டேன். பட் மகாதேவர்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன். ஸோ என்னோடய பூஜை முறைகள் அப்படின்றது இதுதான். நீங்களும் கண்டிப்பாக நிறைய பூஜை முறைகள் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைங்க வந்து வீட்டில் காளி கும்பிட்றதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. காளி வந்து காளியாக வைக்கலனாலும் காளி ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க இருக்க இடத்துல வந்து சண்டை சச்சரவு கலாட்டா ரத்த காயங்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மகாதேவர் பார்வதி தாயாராக வச்சு அப்போ நீங்கள் காளியோட மந்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரலாம். ஸோ அம்மா இப்படி தான் இருப்பாங்க. என்னோடய உலகமே இதுதான். இதை விட ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு இடம் இருக்கா உலகத்தில் அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னோடய பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு சுவிட்சர்லாண்டெல்லாம் பிடிக்காதா, உங்களுக்கு வந்து அமெரிக்கா போகணுன்னுலாம் ஆசை இல்லையா, உங்களுக்கு துபாயெலாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லையான்லாம் கேட்பாங்க. பட் நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒன்று தான், எனக்கு வந்து காளியோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த இடத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது மயிலாப்பூர் தான். அது நான் பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ எனக்கு மயிலாப்பூர்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் வேல், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு 60வது வேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே கவுண்ட் பண்ண மாட்டேன், கடவுளுக்கு வந்து நான் எப்போவுமே கவுண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். ஸோ நான் எப்போவுமே முருகருக்கு வேல் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அதை கொண்டு போய் நான் உண்டியலில் போடும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ நீங்கள் எல்லாமே, இவங்க வந்து சண்டி தேவி துர்கை இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த துர்கை வந்து 2012 கொஞ்சம் கிளார் அடிக்குது. 2012 முதல்ல டோர் வாசலில் இவங்களை மாட்டி வச்சது. பட் நிறைய பேர் துர்கை அப்போது வீட்டிலலாம் வைக்கக்கூடாதுன்ட்டாங்கன்னு. ஆனால் பட் எனக்கு வீட்டுக்கு வந்த தெய்வத்தை அனுப்புறது பிடிக்காது. ஸோ அப்படியே வந்து அவங்கள ஃப்ரேம் பண்ணி மாட்டியாச்சு ஒரு 5 years முன்னாடி, மாந்திரிகம் ஸ்டார்ட் பண்ண புதுசில். அண்ட் சுடலை மாடன், அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய உலகம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே நான் காமிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக காளி வழிபாடு பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்கள். முருகருக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அபிஷேகங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் முருகர் கொடுத்துருவார். நான் என்ன கேட்டாலும் இப்போ வரைக்கும் முருகர் கொடுத்துருவார். நான் வந்து முருகர்கிட்ட வேல்மாறல் பாடி அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எனக்கு இம்மிடியேட்டாக அது முருகர் கொடுத்துருவார். ஸோ நீங்களும் கண்டிப்பாக முருகரை வணங்குங்க, அம்மாவை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.